ஆஹ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய ஆரம்ப வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். ஆஹ் சில புதுமுகங்கள் ஆஹ் இருக்கிறீர்கள். நீங்கள் முதல் தடவையா அல்லது ஏற்கனவே இந்த வகுப்புகளை பின்பற்றுகிறீர்களா என்று தெரியவில்லை. நீங்கள் சட்டில் தரலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் வீடியோ மூலம் பின்பற்றுபவர்கள் என்றால் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நாம் இன்றைய வகுப்புக்கு செல்வோம். ஸோ இன்றைய ஆரம்ப வகுப்பு நமது 7வது வகுப்பு. ஸோ இதுவரை பல விடயங்கள் நாம் பார்த்தோம். யோகா பற்றிய அறிவு, ஞானம் மற்றும் எமது தியான அனுபவங்களை பற்றி நாம் பார்த்தோம். ஸோ இன்றைய வகுப்பு, கடந்த வகுப்பில் நாம் மூலாதாரம், எமது மூல ஆதார சக்தி மையம், மிக முக்கியமான சக்தி மையத்தை பற்றி பார்த்தோம். ஸோ இன்று நாம் எமது மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை பற்றிய மேலதிக விளக்கங்களை பார்ப்போம். குண்டலினி சக்தி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நமக்குள் இருக்கும் அன்பான தாய் சக்தி, நமது சொந்த சக்தி, எம்மை பெற்றெடுத்த தாய் எவ்வாறு எம்மை நாம் சிறு வயதில் இருக்கும் போது எம்மை சீராட்டி பாராட்டி, அதாவது எம்மை பாதுகாத்து நாம் வளரும் வரை எவ்வளவு கவனமாக எம்மை கவனித்து கொண்டார், எம்மை பெற்றெடுத்து. ஸோ நாம் வளர்ந்து நாம் தனியாக நிற்கும் வரை அவருடைய கவனிப்பு இருக்கும், மிக மிக கூடுதலாக. அதன் பின்பும் அவருடைய கவனம் பிள்ளைகளில் இருக்கும். ஆனால் பிள்ளைகள் தானாக வளர்ந்து முதிர்ச்சி அடைவதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார். ஸோ அதே போல்தான் எமது குண்டலினி தாயும் எமக்குள் இருந்து எம்மை வளம்படுத்தி, எம்மை பாதுகாத்து, எம்மை கவனித்து, நாம் இந்த ஆத்ம வளர்ச்சியில் நாம் வளர எமக்கு உறுதுணையாக இருப்பவர். அதை பற்றி நாம் பார்ப்போம். ஸோ மெழுகுவர்த்தி உங்களுக்கு தேவை என்று நினைப்பவர்கள், உங்களுடைய இடது நாடிக்கு மெழுகுவர்த்தி தேவை என்று நினைப்பவர்கள் மெழுகுவர்த்தியை தயாராக வையுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அது எவ்வாறு உங்களுக்கு வேலை செய்கின்றது என்று. ஸோ ஒரு கிழமை நீங்கள் பயன்படுத்தும் போது அதன் பலனை நீங்கள் அறியலாம். மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்பு அனைவருக்கும் தேவையான ஒன்று. எனவே அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்பு, உப்பு நீரை தயாராக வைத்திருங்கள். சமநிலை செய்யும் போது நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்வோம். நமது மூலாதார சக்கரத்தை பற்றி பார்த்தோம். சோ இந்த மூலாதார சக்கரங்களின் பண்புகளை நாம் மீண்டும் கேட்கும் போது, தியான நிலையில் இரு கைகளையும் அடியில் வைத்து திறந்து வைத்து நமது கவனத்தை நாம் தலை உச்சி குழியில் கொண்டு செல்லுவோம். கொண்டு சென்று நன்றாக மூச்சை உள்ளிழுத்து வழிவிட்டு ஆறுதல், எமது மனம் உடல் இரண்டையும் ஆறுதலாக வைத்து தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு முள்ளந்தண்டு வழியாக எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கும் மூலாதார சக்கரத்தை கவனிப்போம். அங்கு
என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றது, என்ன நடைபெறுகின்றது? அங்கு சூடாக இருக்கின்றதா, குளிராக இருக்கின்றதா, அல்லது ஏதாவது மூவ்மெண்ட், ஏதாவது ஒரு உணர்வு அதில் இருக்கின்றதா? அதை நாம் கவனிப்போம், அவ்வளவுதான். அது நடக்கலாம், நடக்காமல் விடலாம், எதுவானாலும் நீங்கள் வெறுமனே அதை பாருங்கள். அந்நிலையில் நான் இம்மூலாதார சக்கரத்தின் பண்புகளை இன்று மீண்டும் நாம் எமது விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவோம். பிரதானமான பண்பு கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத குழந்தை உள்ளம். இந்த குழந்தை உள்ளம் நேர்மையான அறிவு கொண்ட உள்ளம், நேர்மையான அறிவு. அதுவே இந்த குழந்தை உள்ளத்தின் குழந்தை உள்ளம். குழந்தை உள்ளம் என்றால் நீங்கள் என்ன என்று கேட்கலாம். குழந்தை உள்ளம் என்பது அந்த அறிவு மிகவும் நேர்மையானது, கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாது மிகவும் எளிமையான, தூய்மையான, நேர்மையான அறிவு நிறைந்தது. இந்த தூய்மையான அறிவு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். நாம் எம்மை முழுமையாக இது பாதுகாக்கும். இந்த தூய்மையான நேர்மையான அறிவு நாம் எப்பொழுதும் கொண்டிருக்கும் போது எமக்குள் ஒரு மன திருப்தி வருகின்றது. எமது தூய்மையை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். அது எம்மை முழுமையாக பாதுகாக்கின்றது, பல பிரச்சனைகளில் இருந்து எம்மை பாதுகாக்கின்றது. இவ்வாறு நாம் இருக்கும் போது எமது ஞானம், மனம் தெளிவடைகின்றது, அறிவு கண் திறக்கின்றது. எனவே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம், அறிவு வளர ஆரம்பிக்கின்றது. எமக்குள் ஒரு கண்ணியம் வருகின்றது. எம்மை பற்றி நாம் அறிய ஆரம்பிக்கின்றோம். சமநிலை, அமைதி எமக்கு ஏற்படுகின்றது. இவ்வாறு சமநிலை, அமைதி ஏற்படும் போது எமது வாழ்வின் நோக்கம் எமக்கு உள்ளுணர்வில் நன்றாக தெரிகின்றது. நான் செல்லும் வழி, எனது வாழ்வின் நோக்கம் சரியானதா? நான் சரியான வழியில் எமது வாழ்வு செல்கின்றதா என்பதை நன்றாக விளங்க புரியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது ஒரு வழிகாட்டி. எமது மூலாதார சக்கரம் வழிகாட்டி, திசை காட்டி என்றும் சொல்லலாம். எமது வாழ்வின் நோக்கத்தை நமக்கு புரிய வைக்கின்றது. பூமி தத்துவம், எனவே பூமியோடு தொடர்புடையது. பூமி தத்துவம் இந்த சக்கரத்தை சுத்திகரிக்க நமக்கு உதவுகின்றது. இதனால் அந்த இயற்கையோடான இணக்கம் நமக்கு ஏற்படுகின்றது. இயற்கையை நாம் இயற்கையோடு இணங்கும் அந்த தன்மை நமக்கு வருகின்றது. இயற்கையை நாம் புரிய ஆரம்பிக்கின்றோம். இயற்கையின் பிரமிப்பை நாம் காண ஆரம்பிக்கின்றோம். இதுவே எமது மூலாதார சக்கரம். மூலாதார களங்கம் இல்லாத குழந்தை உள்ளம். அந்த உள்ளத்தில் பாரபட்சம் இல்லை. அதன் அறிவு நேர்மையானது, நேர்மையான அறிவு. இன்று நாம் அன்னை குண்டலினியை பற்றி நாம் பார்ப்போம். எமது இருதயத்தில் ஆத்மா இருக்கின்றது. எமது முள்ளந்தண்டு அடிப்பாக முக்கோண வடிவமான அந்த புனித எலும்பில் இந்த குண்டலினி சக்தி சுருள் வடிவில் இருக்கின்றது. இந்த சுருள் வடிவில் இருப்பதால் இதற்கு குண்டல், குண்டல் என்றால் சுருள் என்று சமஸ்கிருதத்தில், குண்டல் என்பது சமஸ்கிருத வார்த்தை. அதற்கு பெயர், அதன் அர்த்தம் சுருள், சுருள் வடிவில் இருக்கும் சக்தி குண்டலினி. இது ஒரு
தாய் சக்தியாக இருப்பதால் அதற்கு குண்டலினி என பெயர். ஏனென்றால் இந்த சக்தியின் தன்மை ஒரு தாயினுடைய தன்மையை கொண்டது. ஒரு தாயின் அன்புக்கு தன்னலமில்லாத அன்பு கொண்ட ஒரு தாய் சக்தி. அது மூலாதார சக்கரம் 4 இதழ் கொண்டது, அடிப்பாகத்தில் இருக்கின்றது. அதிலிருந்து நமது இடது நாடி ஆரம்பிக்கின்றது. அதற்கு மேல் இருக்கும் புனித எலும்பில், இந்த முக்கோண வடிவமான எலும்பில் குண்டலினி சக்தி இருக்கிறது. அதற்கு மேல் நமது சுவாதிஸ்தானம் இருக்கிறது, 2வது மையம். அதிலிருந்து நமது வலது நாடி ஆரம்பிக்கின்றது. நடுநாடி மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த குண்டலினியின் உறைவிடம் மூலாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் இது பூமி தாயாக குறிக்கப்படுகின்றது. அதாவது இந்த பிரபஞ்சத்தின் குண்டலினி சக்தி எது என்று சொன்னால் அது இந்த பூமி தாய். இந்த குண்டலினி சக்தியை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு பூமி தாய் மூலமாகவும் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். உங்களுடைய சொந்த தாய் மூலமாகவும் விளங்கிக் கொள்ளலாம். உங்களுடைய சொந்த தாய் மூலமாக உங்களுக்கு உண்மையான அன்பை நீங்கள் அறிய முடியாவிட்டால் அந்த உண்மையான அன்பை, அந்த தாய் அன்பை எங்கு வெளிப்படுகிறதோ அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதுவே இந்த குண்டலினி சக்தியின் பண்பாகும். மிக இலகுவாக பூமி தாயை நாம் பார்க்கும் போது குண்டலினி சக்தியின் பண்புகளை நாம் அறிந்து கொள்ளலாம். பூமி தாய் இந்த பிரபஞ்சத்தின் குண்டலினி. இந்த பிரபஞ்சத்தை படைத்து, தாய் படைத்து, ஊட்டமளித்து, பாதுகாத்து, வளரச் செய்கின்றார். பூமி தாயை பார்த்தீர்கள் என்றால் பூமி தாயின் பண்புகள் பொறுமை, நமக்கு இருப்பிடம், எமது வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்தும் இயற்கையையும் படைத்து வைத்திருக்கின்றார். உணவு, நீர், காற்று, ஒளி தேவையான அனைத்தும் நமக்கு கிடைக்கின்றது. எம்மை தாங்குகின்றார். நமக்கு உறைவிடம் தந்து எம்மை பாதுகாத்து எம்மை தாங்கி எம்மை பொறுமையோடு நாம் செய்யும் அத்துமீறல்கள் அனைத்தையும் பொறுத்து தொடர்ந்து நமக்கு வாழ்வாதாரத்தை அளித்து கொண்டிருப்பவர் இந்த பூமி தாய். தன்னலமில்லாத அன்போடு நமக்கு வழங்கி கொண்டு இருப்பவர் இந்த பூமி தாய். இந்த பிரபஞ்ச தாய், பிரபஞ்ச சக்தி, தெய்வீக அன்பு சக்தியின் பிரதிபலிப்பாகும் குண்டலினி சக்தியாக. இந்த பிரதிபலிப்பே எமக்குள் ஒரு சிறு துளி குண்டலினி சக்தியாக இருக்கின்றது. இந்த தாய் சக்தி எமது இருதயத்தில் எல்லாம் வல்ல இறைவனின் அந்த தெய்வீகத்தின் பிரதிபலிப்பு ஆத்மாவாக இருப்பது போல் இந்த தாய் சக்தியின் பிரதிபலிப்பு எமக்குள் குண்டலினி சக்தியாக இருக்கின்றது. இது எல்லா சமயங்களிலும் எல்லா அவதாரங்களாலும் இதுவரை வந்த உண்மையான அவதாரங்கள் இதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு வழிகளில் இதை விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே எல்லா சமயங்களிலும் எல்லா சமயத்தவர்களும் நீங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று சாயோகாவில் வளரும் போது உங்கள் சமயங்களில், உங்களுடைய சமயம் எதுவானாலும், இந்து சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாம் மற்றும் பௌத்த சமயம், எல்லாவற்றிலும் நீங்கள் இந்த சாரத்தை, சாயோகாவின் சாரத்தை, அந்த உண்மை தத்துவத்தை நீங்கள் அதில் மிக தெளிவாக பிரித்து பார்க்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கும்பம் வைப்பார்கள். அந்த கும்பம் மங்களகரமான ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த கும்பம் இந்த குண்டலினி
இந்த தாயை பிரதிபலிக்கும் ஒரு 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 நிகழ்வு இந்த கும்பம் வைப்பது. செம்பில் நாம் நீர் எடுக்கின்றோம். இந்த செம்பில் எடுக்கப்படும் நீர் இந்த பூமியில் உள்ள அனைத்து ஆறுகளின் நீராக கருதப்படுகின்றது. தேங்காயில் இருக்கும் நீர் இந்த பூமியின் கடல் நீராக கருதப்படுகின்றது. ஏனென்றால் தென்னை மரம் கடற்கரையில் வளர்கின்றது. உப்பு நீரை எடுத்து இனிமையான நீராக நமக்கு தருகின்றது தேங்காய். எனவே அந்த தேங்காயில் இருக்கும் நீர் கடல் நீரை குறிக்கின்றது. சுத்தி போடப்படும் தானியங்கள் உலகின் உயிரினங்களை குறிக்கின்றது. இவ்வாறு இந்த பிரபஞ்சத்தில் எவ்வாறு பூமி தாய் இந்த குண்டலினியாக இருக்கின்றார் என்பதை இது விளக்குகின்றது. இதுவரை நாம் அன்னையை பார்த்தோம். பிறந்தவுடன் நமது சொந்த தாயை நாம் பார்க்கின்றோம். அவருடைய அன்பை உணர ஆரம்பிக்கின்றோம். பின்பு எமது வாழ்வில் நாம் பல பேரை நாம் அன்னைக்கு சமனானவர்கள் ஓரளவுக்கு நமது அன்னைக்கு சமனானவர்கள் பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு நமக்கு அன்பு, தன்னலமில்லாத அன்பு செலுத்துவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தால் நாம் பல பேரை சந்தித்திருக்கலாம். அது சொந்த தாயை விட. ஆனால் தாயை மாதிரி காண்பது அரிது. பின்பு நமது வாழ்வில் நமக்கு குரு ஒரு அன்னையாக வந்திருக்கின்றார், தாயாக. ஸ்ரீ மாதாஜி அவர்கள் நமக்கு தாயாக வந்திருக்கின்றார். அந்த தாயிடமும் நாம் அந்த குரு தாயிடமும் அதே அன்பை நாம் பெறுகின்றோமா என்பதை நீங்களே உங்களுக்குள் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது இன்னொரு தாய் எமக்குள்ளேயே இருக்கின்றார். அவர்தான் குண்டலினி தாய். இந்த தாய் அன்னையின் சிறப்பு என்ன? அன்னையின் சிறப்பு என்னென்று சொன்னால், அந்த அன்னையினுடைய அகங்காரத்தை அவருடைய குழந்தை ஒருபோதும் உணர மாட்டார். ஒருபோதும். அதுவே தன்னலமில்லாத அன்பு. அந்த அன்னையின் அன்பு ஆணவம் அற்றது. அணைத்தாலும் அடித்தாலும் கூட அது அன்பின் நிமித்தமே, திருத்துவதற்காக. எனவே அங்கு நீங்கள் ஆணவத்தை உணர மாட்டீர்கள். குண்டலினி உங்கள் அன்னை காலம் காலமாக உங்களோடு இருந்து வருகிறார். நீங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெறும் இந்நாளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். அன்னை காத்திருக்கின்றார். எப்போது நீங்கள் அன்னையிடம் திரும்பி, தாயே எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள் என்று எப்போ நீங்கள் கேட்கிறீர்கள் என்று உங்களுக்குள்ளேயே இருந்து காத்து கொண்டிருக்கின்றார். இந்த குண்டலினி சக்தியை பலவாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாதாஜி அவருடைய உரையில், குண்டலினி ஒரு தாய், முழுமையான தூய்மை, நமக்கு சௌபாக்கியம், மங்களகரம், ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது, புனிதம், பவித்திரம், கற்புணரி, நமக்குள் இருக்கும் சுயமரியாதை, தூய அன்பு, பற்றின்மை, அக்கறை, அறிவொளியான கவனம், இவையாக நமக்குள் இருக்கின்றது. நமக்குள் இவ்வாறு இருந்து எம்மை வளம்படுத்துகின்றது. ஒரே நோக்கம், எமது வாழ்வை மேம்படுத்துவது. தாயின் ஒரே நோக்கம் குழந்தையின் வாழ்வை மேம்படுத்தி மகிழ்ச்சிகரமாக
மாற்றுவதே. அதுவே ஒரு தாயின், எல்லா தாய்மார்களின் நோக்கமும் ஆகும். தாயானவர் எந்த வழி சாத்தியமானாலும் அந்த வழியில் சென்று தனது குழந்தையை சரிப்படுத்தி நல்வழிப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்த முயற்சிப்பார். அதேபோல் இந்த குண்டலினிக்கும் ஒரே சக்தி மட்டும்தான், நமக்கு மகிழ்ச்சியை தருவது. இதை நாம் மனதில் உறுதியாக நினைக்க வேண்டும். இந்த குண்டலினியின் அதிசயம், மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் மனிதனை மாற்றுகின்றது. எம்மை வளம்படுத்துகின்றார், முழுவதுமாக எம்மை மாற்றி அமைக்கின்றார். இதுவே மிகப்பெரிய விஷயம். அதாவது எமக்குள் நல் மாற்றங்கள் நடைபெற்று நாம் ஒரு சிறந்த நல்ல ஆளுமை உடையவர்களாக மாறுகின்றோம். நாம் சுய விழிப்புணர்வை பெற்றவர்களாகின்றோம். அதாவது எம்மை நாம் அறிய ஆரம்பிக்கின்றோம், எம்மை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். நாம் புனிதர்களாக மாறுகின்றோம். எமக்குள் நல் மாற்றங்கள் நிகழ்கின்றது. தவறுகள் இனி செய்ய முடியாது, செய்ய மாட்டோம் என்ற நிலை தானாக நமக்கு வருகின்றது. அந்த அது தானாகவே நாம் தவறுகளை விடுகின்றோம், நல்வழியில் செல்கின்றோம். இவ்வாறு நாம் தூய்மை அடையும் போது அந்த தெய்வீக நிலைக்கு நாமும் உயர்கின்றோம். எனவே தெய்வீகத்தோடு ஒன்றாகின்றோம். அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். எம்மை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, நாம் தூய்மை அடைய மாற்றம் அடைய நல் மாற்றங்கள் அடைய தெய்வீகத்தை புரிய ஆரம்பிக்கின்றோம். எமக்கு முன்பு நிறைய புனிதர்கள், அவதாரங்கள், முனிவர்கள், புனிதர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த தாய் சக்தியை உணர்ந்திருக்கின்றார்கள், அனுபவித்திருக்கின்றார்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு மூலமாகவும் சாட்சியாகவும் சக்தியாகவும் இருந்து இந்த நடத்துவிக்கும் இந்த இறைவனின் சைத்தன்யம், அந்த இறைவனின் அன்பு சக்தியை இந்த குண்டலினி சக்தியாகும். இதை அவர்கள் பலவிதமாக தரிசித்து கண்ட உண்மைகளை அற்புதங்களை சில பேர் ஸ்லோகங்களாக, அதாவது ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள் மூலமாக அவற்றை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள், எமக்கு அளித்துள்ளார்கள். அவற்றை நாம் படிக்கும் போது அதன் மகிமைகளை நாம் உணர்கின்றோம். சாயோகாவில் அவற்றை நாமும் உணரும் சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஸ்ரீ மாத்திச்சி மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. நாம் அதில் ஒன்று மார்க்கண்டேய புராணத்தில் தரப்பட்டுள்ள தேவி மகாத்மியம். நான் பார்த்திருக்கிறேன், ஒவ்வொரு சமயத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்றது, குரானில் சொல்லப்பட்டிருக்கின்றது, பௌத்த சமயத்தில் இதை பற்றி மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மார்க்கண்டேய புராணத்தில் தேவி மகாத்மியம் இது மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு அனைத்து உயிர்களிலும், தாவரங்கள், மரம், செடி, கொடி, பரப்பன, ஊர்வன, மிதப்பன என்ற அனைத்து, மற்றும் மிருகங்கள், மனிதர்கள் என அனைத்து ஜீவராசிகளிலும் இந்த உயிர் சக்தி, உயிர் சத்தாக, ஜீவ சக்தியாக நமக்குள் இருக்கின்றது இந்த தாய் சக்தி. அந்த சக்தியை பற்றி அவர்கள்
சொல்லி இருக்கின்றார்கள். இந்த தேவி மகாத்மியம், தேவி சுகதத்தில் நாம் ஒரு ஒரு நாளைக்கு அதை கேட்போம். சோ அந்த தேவி மகாத்மியத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த ஸ்லோகங்களில் இந்த சக்தியின் தாய் சக்தியை புகழ்ந்து பாடுகின்றார்கள். அந்த தாய் சக்திக்கு வணக்கம் செலுத்துகின்றார்கள். அது அவர்களுடைய இருதயத்தில் இருக்கும் நன்றியை இந்த செய்யுள் மூலமாக வெளிப்படுத்துகின்றார்கள். எவ்வாறெனில், எல்லா உயிர்களிலும் எந்த அன்னை அந்த அன்னை ஒவ்வொரு வடிவமாக எமக்குள் இருக்கின்றார், இருந்து எம்மை வளம்படுத்துகின்றார். ஸோ அவற்றை ஒவ்வொன்றாக இதயபூர்வமாக வெளிப்படுத்துகின்றார்கள். எல்லா உயிர்களிலும் எந்த அன்னை புத்தி வடிவில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எமது வணக்கங்கள். ஸோ இந்த நன்றி உணர்வை தெரிவிக்கின்றார்கள். தாயே, புத்தி வடிவில் எனக்குள் இருந்து எனது அறியாமையை போக்கி என்னை வழிகாட்டுகின்றீர்கள். இப்பொழுது நாம் அனைவரும் தியான நிலைக்கு செல்லுவோம். எமது இரு கைகளையும் மடியில் வைத்து, கவனத்தை தலை உச்சியில் வைத்து, எமது குண்டலினி அன்னை முழந்தண்டடி பாகத்தில் இருக்கின்ற கவனத்தை தலை உச்சியில் வைத்து முள்ளந்தண்டு வழியாக நாம் குண்டலினி அன்னையை நோக்கி நாமும் இதை சொல்வோம். எல்லா உயிர்களிலும் புத்தி வடிவில் நிலைத்திருந்து வழிகாட்டும் அன்னைக்கு எமது வணக்கங்கள். எமக்குள் புத்தி வடிவில் இருந்து நம்மை வழிகாட்டுகின்றார். எமக்குள் மாயை வடிவில் ஆரம்பத்தில் எமக்குள் மாயை வடிவில் எமக்குள் இருந்து அந்த மாயை அறியாமை விலகும் போது எமக்கு மன தெளிவை தருகின்றார். எல்லா உயிர்களிலும் மாயை வடிவில் இருக்கும் அன்னைக்கு எனது நமஸ்காரங்கள், எனது வணக்கங்கள், மீண்டும் மீண்டும் எனது வணக்கங்கள். அடுத்ததாக எல்லா உயிர்களிலும் சைத்தன்யம் என்பது இந்த இறைவனின் அன்பு சக்தி. நாம் குளிர்ச்சியாக நமது இரு கைகள் தலை உச்சிகளில் நாம் உணர ஆரம்பிக்கும் இந்த சக்தியாகும். இது அன்பு, ஒரு தாயின் அன்பின் வெளிப்பாடு. இந்த அன்பு சக்தியை, எமது குண்டலினி அன்னையின் இந்த அன்பு சக்தியின் வெளிப்பாட்டை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம் எமது கைகளிலும் தலை உச்சியிலும். எனவே இங்கு நாம் சொல்லுவோம், எல்லா உயிர்களிலும் சைத்தன்ய வடிவிலிருந்து அவர்களை கவனிக்கும் அன்னைக்கு எனது மீண்டும் மீண்டும் எனது வணக்கங்கள். எனக்குள்ளும் இந்த தெய்வீக அன்பு சக்தியாக இருந்து என்னை வழிநடத்தும் அன்னைக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். எனக்குள் நித்திரை வடிவில் எனக்குள் இருந்து எனக்கு தேவையான உடல் மன ஓய்வை தந்து என்னை வளம்படுத்தும் அன்னைக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். எனக்குள் பசி வடிவில் இருந்து எனக்கு தேவையான ஆகாரத்தை நான் எடுத்து எனக்கு தேவையான ஊட்டத்தை அளிக்கும் அன்னைக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். எமக்குள் பசி வடிவில் இருந்து எம்மை கவனித்துக் கொள்கின்ற, நாம் சரியாக சாப்பிடுகின்றோமா, எமது உடல் தேவைக்கு
தேவையான சாப்பாட்டை நாம் உள்ளெடுக்க வேண்டும். எமக்குள் பிரதிபிம்பம் குண்டலினி தாய் சக்தியாகவே எமக்குள் இருந்து எம்மை வளம்படுத்துகின்றார். எமக்கு தாகத்தை தந்து நாம் எமக்கு தேவையான நீரை உட்கொள்ள எமக்கு உதவுகின்றார். அதன் மூலமாக எமது உடல் உறுப்புகள் எமது முழு உடலையுமே கவனித்துக் கொள்கின்றார். அது மட்டுமல்ல, எமக்குள் பொறுமையாக எமக்குள் பணிவு எமக்குள் நற்பண்புகள் நற்பணிவாக எமக்குள் இருந்து எம்மை வளம்படுத்துகின்றார். பொறுமை மூலமாக எம்மை முழுமையாக வளம்படுத்துகின்றார். இந்த பொறுமை எமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாகும். நமக்கு தன் அடக்கத்தை தருகின்றார். நமக்குள் மன அமைதியை தருகின்றார். இந்த பொறுமை, பணிவு, தன்னடக்கம், அமைதி இவை அனைத்தும் எம்மை பாதுகாக்கின்றது. நமக்குள் விசுவாசத்தை தருகின்றார். நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை எம்மை வளப்படுத்துகின்றது வாழ்வில். எமக்குள் எமது அக தூய்மையை எமது அகத்தின் அழகை நாம் காணும் திறனை எமக்கு தந்தருகின்றார். இவையே அனைத்துமே எமக்குள் இருக்கும் மாபெரும் செல்வங்களாகும். எமக்குள் இருக்கும் இந்த செல்வங்களை நாம் உணர எமக்கு அருள் புரிகின்றார். எமக்கு நல்ல மனத்தை தருகின்றார். எமக்குள் நல்ல மனமாக அமைகின்றார். எமக்கு ஞாபக சக்தியை தருகின்றார். ஞாபக சக்தி மூலம் நாம் நல்லவற்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்கின்றோம். எமக்குள் அன்பு, கருணை, எமது இருதயத்தில் அன்பு கருணையாக வீட்டிருக்கின்றார். எமது வாழ்வில் முழுமையான மன நிறைவை தருகின்றார். அந்த அளவுக்கு தாய் எம்மை கவனித்துக் கொள்ளும் போது நாம் மன நிறைவு பெற ஆரம்பிக்கின்றோம். அது மட்டுமல்ல, எமக்கே அந்த தாயினுடைய அனைத்து பண்புகளையும் தாய்மையை எமக்கு தந்தருகின்றார். நாம் வளர்வது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கும் அந்த தாயின் பண்புகளை நாம் வெளிப்படுத்துகின்றோம். பகுத்தறிவை எமக்கு தருகின்றார். எமக்குள் பகுத்தறிவாக இருந்து நல்லது கெட்டது தெளிவாக தெரியப்படுத்தி எம்மை நல்வழிப்படுத்துகின்றார். மற்றும் எமக்குள் குழப்பமாக இருக்கின்றார். நாம் பிழையான வழியில் செல்லும் போது தாய் மிகவும் அவதிப்படுவார். என் குழந்தை பிழையான வழியில் செல்கின்றது, அதை எவ்வாறு நான் திருத்த முடியும்? தாயின் அணுகுமுறை மிகவும் அன்பு நிறைந்தது. எனவே நாம் பிழையான வழியில் செல்லும் போது எமது குண்டலினி அன்னை எமக்கு மனக்குழப்பத்தை தருகின்றார். அந்த குழம்பிய நிலையில் நாம் தேட ஆரம்பிப்போம். அதிலிருந்து விடுபட முயற்சிப்போம். அந்த நிலையில் நாம் தியான நிலைக்கு செல்லும் போது குண்டலினி அன்னை எம்மை அந்த குழப்பத்திலிருந்து எம்மை விடுவித்து
எமது பிழைகளை எமக்கு உணர்த்தி எம்மை சரியான வழியில் கொண்டு செல்கின்றேன். எனவே மனக்குழப்பம் அடைந்தால் அதுவும் அன்னையின் அன்பே எம்மை திருத்துவதற்காக நமக்கு முன்னால் பெரிய ஒரு சவால் இருக்கின்றது. அதை நாம் எதிர்நோக்கி முன்னேற வேண்டும் என்பதே அதன் அர்த்தம். ஒரு சிறு குழந்தை நடை பயிலும் போது தாய் முழுமையாக தனது கையை பிடிப்பதை விட்டு விடுவார். ஏனென்றால் அவர் தானாகவே அந்த குழந்தை தானாகவே விழுந்து எழும்பி நடை பயின்றே ஆக வேண்டும். அதே போல் நாம் சில நேரங்களில் பிழையான வழியில் சென்றால் நம்மை சிறிது அங்கு செல்ல விட்டு பிறகு மனக்குழப்பத்தை தந்து நமக்கு புரிய வைத்து நம்மை சரியான வழிக்கு கொண்டு செல்கின்றார். அனைத்தின் நோக்கம் அன்பு ஒன்றே. இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் நாபி பவசாகரம் இருதயம் விஷுத்தி ஆக்யா சஹஸ்ராரம். இரு கைகளை கூப்பி வணங்கி நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். ஒன்று, நாம் நமது இடது நாடியை சமநிலைப்படுத்திக் கொள்வோம். இடது நாடி சமநிலைக்கு நீங்கள் மெழுகுதிரி வேணுமானால் இந்த வைத்துக் கொள்ளுங்கள். தேவையானவர்கள் இடது கைக்கு முன்பாக வலது கை பூமியில் இருக்கட்டும். இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். சிறிது நேரம் நமது இடது கையில் நடைபெறுவதை அவதானிப்போம். கவனத்தை தலை உச்சியில் வைத்து
குண்டலினி தாய் சக்தி நமது இடது நாடியில் இச்சா சக்தியாக இயங்குகின்ற தூய விருப்பம். இந்த தூய விருப்பம் நமக்கு இருந்தால் எமது கடந்த காலமோ எதுவும் நம்மை பாதிக்காது. அதிலிருந்து நாம் முழுமையாக விடுபடலாம். கடந்த காலம் முடிந்த ஒன்று, இப்பொழுது ஒரு புது வாழ்வு, புது விழிப்புணர்வு நமக்கு கிடைத்திருக்கின்றது. தலை உச்சி குழியில் என்ன உணர்கின்றீர்கள்? இரு உள்ளங்காய் விரல் நுனிகளில் என்ன உணர்கின்றீர்கள்? நாம் எமது குண்டலினி அன்னைக்கு குழந்தைகள். எனவே நாம் குண்டலினி அன்னையை வேலை செய்ய விட்டு விடுவோம். நாம் எந்த விதமான கவலைகளோ அல்லது சந்தேகங்களோ இல்லாது அமைதியாக இருப்போம். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். எமது வலது நாடியை நாம் சமநிலைப்படுத்திக் கொள்வோம். இப்பொழுது நாம் உப்பு நீரில் நமது கால்களை வைக்கலாம். மெழுகுதிரியை நீங்கள் உங்களுக்கு இடது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அல்லது அணைத்து விடலாம். உப்பு நீரில் நாம் கால்களை வைப்போம். நீர் தத்துவத்தை நாம் பிரார்த்தித்து நம்மை முழுமையாக தூய்மைப்படுத்துமாறு என்று நமது கால்களை அங்கு நாம் வைப்போம். வலது கை மடியில் திறந்திருக்கட்டும். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். குண்டலினி அன்னை நமது வலது நாடியில் கிரியா சக்தியாக இயங்குகின்ற எமது செயல்களுக்கான சக்தி. இந்த செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டுமானால் எமது கவனம் தூய்மையாக இருக்க வேண்டும். கவனம் தூய்மையாக இருந்தாலே, எமது கவனம் நிதானமாக தூய்மையாக அமைதியாக இருந்தாலே எமது மன எண்ணங்கள், உடல் தொழிற்பாடுகள், மன தொழிற்பாடுகள் தூய்மையாக அமையும். எனவே இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனது வலது நாடியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். அதனால் எனது செயல்கள் தூய்மையாக அமையும். தலை உச்சிக்குழி, இரு உள்ளம் கைகள், விரல்களை நாம் அவதானிப்போம். முக்கியமாக வலது கை.
எமது கவனம் தலை உச்சி குலுக்கியில் இருக்கும் போது அது எமது மனதுக்கு அப்பால் நாம் கவனத்தை கொண்டு செல்கின்றோம். எனவே மனதின் தொழிற்பாடு அங்கு நின்று விடுகின்றது. நாம் ஆத்மாவில் கவனத்தை வைக்கின்றோம். எனவே எண்ணங்கள் இல்லை. எண்ணங்கள் இல்லாவிட்டால் நமக்கு கவலைகள், பிரச்சனைகள் இப்பொழுது எமது மனதில் இல்லை. நாம் அவை அனைத்தையும் கடந்து ஆத்ம நிலைக்கு, ஆத்மாவில் கவனத்தை கொண்டு செல்கின்றோம். கவனம் ஆத்மாவில் வரும்போது தூய்மை அடைகின்றது. தூய்மையான கவனம் எமது வலது நாடியை முழுமையாக வளம்படுத்துகின்றது. எமது மன தொழிற்பாடுகள், உடல் தொழிற்பாடுகள் அமைதி அடைந்து, ஆறுதல் அடைந்து சரியான வழியில் செல்கின்றது. எமது மன உளைச்சல், உடல் உளைச்சல் அனைத்தும் குறைந்து நமக்கு ஆறுதல் கிடைக்கின்றது. இப்பொழுது எமது இடது கையை அடுக்கிக் கொண்டு வருவோம். எமது நடு நாடியில் குண்டலினி சக்தி ஞான சக்தியாக இயங்குகின்ற ஞானம் நமக்கு முழுமையான தூய தெய்வீக ஞானத்தை தந்து நமக்குள் அறிவாக இருக்கின்றார். நமக்கு அந்த அறிவாக இருந்து எம்மை இந்த அறியாமையிலிருந்து முழுமையாக மீட்டெடுக்கின்றார். இந்த அறியாமையை விலக்கி எம்மை நமக்கு ஆத்ம விழிப்புணர்வு, என்னை நானே உணரும் திறனை எனக்கு தந்தருகின்றார். என்னை புரிய வைக்கின்றார். எனக்குள் நான் யார் என்பதை முழுமையாக புரிய வைக்கின்றார். எனது குறைபாடுகளை காட்டுகின்றார். எனது நற்செயல்களை, நல்லவற்றை மேலும் மேலும் ஒளியூட்டி எனக்கு ஆத்ம ஆளுமையை தந்தருகின்றார். நிலையில் நமது கவனத்தை முழுமையாக தலையுச்சியில் வைத்து குண்டலினி அன்னையிடம் எம்மை விட்டு விடுவோம். நமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்துக்கும் அப்பால் நாம் செல்லுவோம். அதற்கு மேல் நாம் செல்லுவோம். எமது செயல்கள், சிந்தனைகள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள், பாதிப்புகள், அவை அனைத்துக்கும் மேலாக அந்த ஆத்ம நிலையில் நாம் நமது கவனத்தை தலை உச்சி குழியில் கொண்டு செல்வோம். அங்கிருந்து கொண்டு சுழுமுனை நாடி, எமது நடு நாடி முள்ளந்தண்டு வழியாக எமது மூலாதார சக்கரத்தில் நாம் கவனத்தை அங்கிருந்து கொண்டு எமது சுழுமுனை நாடியை நாம் முழுமையாக உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். ஒரு குழாய் போல் முள்ளந்தண்டு வழியாக எமது சுழுமுனை நாடியை முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து ஒரு குழாய் போல் நாம் உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். அந்த குழாயே, அந்த சுழுமுனை நாடியே எமது குண்டலினி எண்ணெய் மேலெழுந்து வரும் பாதையாகும். எமது தாய் நடந்து வந்து ஒவ்வொரு சக்கரமாக ஒளியூட்டி மேலே எழும்பி வரும் பாதையாகும்.
அன்னை வரும் பாதையை நாம் கவனிப்போம். நாம் நமது கவனத்தால் கவனிக்கும் போது அன்னை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். எனவே விரைவாக அவர் வர ஆரம்பிக்கின்றார். ஒரு தாய் குழந்தை உறவு, ஒரு சிறு குழந்தை தாயை கண்டதும் ஓடி போவது போல் குழந்தை தாயை நோக்கி ஓடுகின்றார், தாய் குழந்தையை நோக்கி ஓடுகின்றார். அதே அன்பு தான் இங்கும் நமது கவனத்துக்கும் நமது குண்டலினி அன்னைக்கும் இடையில் எமது வலது கையை தலை உச்சியில் தலை உச்சியில் வைப்போம். எமது வலது உள்ளம் கையை தலை உச்சியில் வைப்போம். உடனடியாக என்ன உணர்கின்றீர்கள்? சூடாகவா குளிராகவா? சூடாக இருந்தால் அந்த சூட்டை நாம் சிறிது கவனித்துக் கொள்வோம். அதுவும் எமது அன்னையின் சுத்திகரிப்பு நிகழ்வாகும். சூடு மெதுவாக குளிர்ச்சியாக மாறுவதை நாம் அவதானிப்போம். சில பேருக்கு உடனடியாக நிகழலாம், சில பேருக்கு சிறிது நேரம் எடுக்கலாம். அனைத்தும் அன்னையின் அன்பு ஒன்றே. இப்பொழுது மெதுவாக 2 அங்குலம் நமது கையை உயர்த்துவோம். அந்த குளிர்ச்சி உணர முடிகின்றதா? தொடர்ந்து மெதுவாக இந்த கையை மேலே மேலே கொண்டு செல்வோம். முடிந்த அளவு தொடர்ந்து அந்த குளிர்ச்சியை உணருங்கள். குளிர்ச்சி உணரும் வரை கையை கொண்டு செல்லுங்கள். கையை நன்றாக உயரத்துக்கு கொண்டு சென்றதும் எமது கை விரல்களை நாம் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இந்த நிலை எமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்த வல்லது. மனநோய்கள், மனதில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் இந்நிலை வெளியேற்ற வல்ல நிலை. இடது கை மூலமாக சைத்தன்யம் நுண்ணதிர்வுகள் உட்சென்று வலது கை மூலமாக அனைத்தையும் வெளியேற்றும். உச்சிக்குழி வழியாகவும் அனைத்தும் வெளியேறும். இப்பொழுது எமது வலது கையை மெதுவாக நாம் மடக்கி கொண்டு வருவோம். இடது கையை தலை உச்சி குழியில் வைப்போம். இடது உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைப்போம். இப்பொழுது சூடாக இருக்கின்றதா? குளிர்ச்சியாக இருக்கின்றதா? கையை 2 அங்குலம் உயர்த்துவோம். தொடர்ந்து அந்த குளிர்ச்சியை உணர முடிகின்றதா?
உணராவிட்டாலும் நீங்கள் கவலை இல்லை, எந்த கவலையும் இல்லை. நீங்கள் இந்த பயிற்சியை செய்யுங்கள், அங்கு அது வேலை செய்யும். ஸோ மெதுவாக கையை நீங்கள் உயர்த்தி உயர்த்தி கொண்டு போங்கள். சில நேரங்களில் ஒரு இடத்தில் நீங்கள் உடனடியாக அதை குளிர்ச்சியை உணர ஆரம்பிக்கும், உணரலாம். கையை மெதுவாக கொண்டு சென்று நன்றாக மேலே சென்றதும் எமது 5 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இந்நிலையில் எமது வலது நாடி அதாவது எமது உடல் பிரச்சனைகளை இந்த நிலை முழுமையாக நம்மிடமிருந்து அகற்ற வல்லது. உடல் பிரச்சனைகளுக்கு காரணமான எதிர்மறை சக்திகள் நம்மிடமிருந்து வெளியேற இந்த தியான நிலை உதவும். தலை உச்சி குழியில் கவனம் அமைதியாக இருக்கின்றதா? ஆத்மாவில். ஆத்மாவில் கவனம் இருக்கும் போது அங்கு எந்த விதமான எண்ணங்களும் இல்லை. மனம் முழுமையான அமைதி, சிரசில் பூரண அமைதி, நிசப்தம். இப்பொழுது நமது இடது கையை நாம் மடக்கி கொண்டு வருவோம். இரு கைகளையும் இருதய மட்டத்தில் வைத்து மீண்டும் நாம் ஒரு நிமிடம் நமது தலை உச்சி குழி, இரு உள்ளம் கைகள், விரல்களை அவதானிப்போம். இவ்வாறு நீங்கள் அவதானிக்கும் போது மிக இலகுவாக உங்கள் சுழுமுனை நாடியை உணர முடிகின்றதா? அதை மிக இலகுவாக உணர முடிகின்றதா? தலை உச்சி குழியிலிருந்து மூலாதாரம் வரை. இந்த அருமையான தியான நிலையில் நாம் மாதாஜியின் ஒரு அருள் உரை கேட்போம். இந்த இந்த இது குண்டலினி அன்னையை பற்றிய ஒரு விளக்கம், சிறிய வீடியோ ஒன்று பார்ப்போம்.
தாயின் வயிற்றில் வளரும் கருவானது 2 அல்லது 3 மாதங்கள் ஆகும் பொழுது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளின் சைத்தன்யம் எனும் ஒளிக்கதிர்கள் கருவின் மூளை வழியாக உடலினுள் புகுந்து 4 வெவ்வேறு நாடிகள் மூலம் 6 சக்கரங்களின் வழியாகவும் சென்று முதுகெலும்பின் கீழ் அமைந்துள்ள முக்கோண வடிவமுள்ள எலும்பின் மத்திய பாகத்தில் 3½ சுருளாக அமைதியாக உறைகிறது. ஆதிசக்தியின் ஒரு துளிதான் இந்த சக்தி. அதன் பெயர் குண்டலினி. இந்த குண்டலினி தான் ஒருவருடைய தனிப்பட்ட தாயாகும். இந்த உயிர் சக்தி தன்னையே அமைத்துக் கொள்ளும் சுய அமைப்பு, தன்னையே புதுப்பித்து வளர்த்து கொள்ளும் சுய அமைப்பு, தன்னை தானாகவே மேல் நோக்கி செல்லக்கூடிய சுய அமைப்பு ஆகியன உடையதாகும். இது மனோ, வாக்கு, காயங்களுக்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் காரண காரியத்திற்கும் அப்பாற்பட்டதாகும். அரவணைப்பு, தழைத்தோங்குதல், பாதுகாத்தல், புதுப்பித்தல், சமன் செய்தல், நோய் தீர்த்தல், எந்த விதமான ஒரு எல்லையும் கடந்து மாபெரும் மெய் உணர்வான பரம்பொருளை திரும்ப சென்றடைதல் ஆகிய மேற்கூறிய குணாதிசயங்களை கொண்டது. It's a living process of a living God and of a living energy. Please understand, there's a big difference. So, this is working out spontaneously. The rising of the Kundalini, she is your mother. She moves very beautifully without troubling you. She knows her child very well. This is the chance she has to give realization to you. She has loved you all her life, all your lives, and she knows all about you, all your problems. Like a naughty boy you have been. Doesn't matter, she says, this is the chance to give them realization. It is she who comes up well, beautifully, works it out. குண்டலினியின் விழிப்புணர்வை ஒருவர் தம்முடைய உள்ளங்கைகளிலும் உச்சம் தலையிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக உணர முடியும். சகஜ யோகத்தில் ஆத்ம விழிப்புணர்வு எளிதாக அமைகிறது. குண்டலினி விழிப்புணர்வு எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத ஒரு நிகழ்வாகும். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சகஜ யோகத்தை பின்பற்றி வரும் பல கோடி மக்கள்தான் இதற்கு சான்று. This is the blessing of your own city. The time has come for all of you to become divine. Enjoy yourself, make others enjoy you. சாதகனின் பூர்வ ஜென்மங்களை பற்றிய அறிவினை உடைய குண்டலினி சக்தி ஒருவருடைய எல்லா பிறப்புகளிலும் உருவங்களிலும் கூடவே சேர்ந்து வருகின்ற ஒரு சக்தி. இந்த சக்தியானது உறங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் கூட எல்லா நிகழ்வுகளையும் பதிவு செய்கிறது. இந்த சக்தி ஒரு சாதகன் தன்னை எப்பொழுது விழிப்புணர செய்வான் என்ற ஆவலோடு எதிர்பார்த்து பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறது. जागो कुंडलिनी माँ
So, இப்பொழுது நாம் இன்னும் ஒரு சிறிய வீடியோவை நாம் பார்ப்போம். This man was a drug addict, his life in tatters at the mercy of LSD. He met Sri Mataji, learned her Sahaja Yoga, as it's called, in a few minutes, and now he's prosperous and happy. It isn't physical yoga, it's based around something called Kundalini, which is a sort of inner energy which, when released, can apparently give you serenity and cure illnesses. The great Indian leader Mahatma Gandhi met her when she was a child. He recognized her gift and invited her to live and learn with his household. Her teachings follow no specific religion and are imparted in minutes. There's even physical proof. Apparently, a cool breeze can be felt from the head when you're enlightened. It comes up here and pierces through this area called the fontanelle bone area, and you start feeling a cool breeze coming out of your head. And that is the time we should say it's the real baptism, because that's the time when you really feel the cool breeze of the Holy Ghost coming out of your head. And I gather that you have a cool breeze coming out of the top of your head all the time. Is that correct? I must be. May I feel it? Yes, See if I I can feel it. Yes, I can. But it's hard to know where... Oh, yeah. Yeah. It's definitely cooler up there. That's incredible. Is this something that I can do on my own now? Yes, now you can do it very easily. Now how to raise your kundalini is very simple. You put your hand like this, I'll show you here. Now, you put your right hand, you have to take out your shoes, I'm sorry. Because the Mother Earth, take my shoes off. that's better, because the Mother Earth is another element which helps us a lot. Right. Alright? ஸோ அனைவரும் இந்நிலையில் நாம் குண்டலினி அணையை எழுப்புவோம் ஸ்ரீ மாதாஜியோடு சேர்ந்து. We have to take help from every element. Because there's problem in the elements, that's why we have problems. Alright. Now what you have to do is to put this hand in front of the kundalini in a straightforward way. It's nothing difficult. And then this right hand has to, because this is the hand of action, this is the hand of desire. Now you put this right hand like this, go on moving in a clockwise manner, take it up, make your neck little loose, put this hand out and just make a knot. One. Now, again, let's do. Now it's moving faster. If you see your hand itself is moving. Now, take it up. Now again, put it back. It's the second one. Now, second And one. what is this Three doing? times. Now you'll see that. Now, I'll show you. Now the 3 times you have to do. The third one. You'll see the results of that. All your heat is going in the Mother Earth. Now. 1. It's 2. Well, I have to admit that the breeze from my head and hands was the merest flicker compared with the almost gale force which came from Sri Mataji herself. Now here's your chance, because this cool breeze can apparently be felt through a television set if you're particularly sensitive. Yes, if you can place your hands towards the television, you can feel the cool breeze quite easily because you are just there. Only thing you have to make a little breakthrough, and the time of resurrection has come. This is the time of your judgment, and it has to work out. It's a blossom time, as I call it. Many are flowers, and it has to work out. Now put your hands towards me and see that you feel the cool breeze in your hand. Do you feel the cool breeze? And do you feel the cool breeze on top of your head? You can feel it with your right hand, or you can feel it with your left hand, and this is the cool breeze of the Holy Ghost coming out of you, and now you can feel it all around you. In a subtle way, it is everywhere working, but now you can feel it. First time you can feel it. ஸோ எமது கைகளை இருதய மட்டத்தில் வைத்து நாம் சிறிது நேரம் தியானிப்போம். 1 நிமிடம்.
இப்பொழுது நாம் கவசம் எடுத்துக்கொள்வோம். இடமிருந்து வலமாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுட்டி, ஆக்யா, சஹஸ்ராரம். மீண்டும் இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்துக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து நாம் இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி உங்களுடைய அனுபவங்கள் அல்லது உங்களுக்கு கேள்விகள் கலந்துரையாட விரும்பினால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக்கில் இணைந்திருப்பவர்கள் நீங்கள் சாட் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். அஹ் வணக்கம் அம்மா. வணக்கம் சந்திரிகா, சொல்லுங்க. எங்கட அண்ணி தன்னுடைய அனுபவத்தை சொல்ல போறாவா? சொல்லுங்க. வெரி குட். வணக்கம் அம்மா. வணக்கம், சொல்லுங்க. இப்ப நிறைய எனக்கு பிளட் பிரஷர் எல்லாம் இருக்கு, நல்ல வித்தியாசங்கள் எல்லாம் தெரியுது. ஆஹா. இன்றைக்கெல்லாம் செய்யக்கல நல்ல ஒரு குளிர்ச்சியா இருந்தது. எந்த அளவு உயரத்துல ஏற்றம் அந்த அளவுக்கு குளிர்ச்சி இருக்கு. ஓ, வெரி குட். ஆஹா. உம் அப்ப அதுகளை அது அப்படி இருக்கவே நிறைவா இருக்கு, மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஆஹா. அப்ப எனக்கு பிரஷர், கொலஸ்ட்ரால் அதுகள் இருக்குது, கிளினிக் இருக்கு. ஆஹா. அப்ப நேத்து கிளினிக் போன டாக்டர் சொன்னார், அம்மா உங்களுக்கு எல்லாம் இப்ப நோமலா இருக்கு. என்னண்டம்மா திடீரென அப்படி எல்லாம் நோமலா வந்து அப்படியா? உடனே நான் வெரி குட். தாத்தியை தான் நினைச்சு நினைச்சேன். வெரி குட், வெரி குட். இதுக்கு இவ்வளவு நாளும் டெஸ்ட் பண்ணினா பிரஷர் எல்லாம் குறையல, தேன் வண்டத்துக்கு நிக்கும். ஆஹா. ஆஹா. அப்ப நேற்று போது நம்ம உங்களுக்கு எல்லாம் நோமலுக்கு வந்துடுதாம்மா, என்னண்டு இப்படி திடீரென வந்தான்னு கேட்டான். நான் அந்த பெண்ணை நகலும் போடுறாதானே, மற்ற அந்த புத்தாமும் பேக்கில வச்சு கொண்டு போறாரு. ஆஹா. அப்ப போன தேவையற்ற கதைகள் எல்லாம் இருந்து கதைச்சின, நான் கதைக்கிறேன், அதையே இருந்து படிக்கிறது. ஆஹா. ஆஹா. அத்தாச்சின்ற புத்தகத்தை வச்சு வாசித்தேன். அப்ப அதால எனக்கு அந்த மாற்றங்களை ஜெய் மாதாஜி. எஸ்டி மாத்தாச்சு. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நல்லது, நல்லது. உங்களோட பேர் என்ன?